இந்திய அளவிலே முதல்லலாம் ஒரு முறை நடக்கும், ஒரே டைமில் தான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் மட்டும் இப்போ தேர்தல் வர மாநிலங்களில் மட்டும் இப்போ வச்சிருக்கிறான். மற்ற மாநிலங்கள்லாம் கிடையாது. ஏன் ஏன் தேர்தல் வருகிற மாநிலங்களில் நடத்தினா திருட்டுத்தனம் பண்ணலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த எஸ்ஐஆர்னா இப்போ உங்களை ஓட்டு கேட்க வராங்க, இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு வராங்க. இப்போ இதுவரையில் அந்த வாக்காளர் பட்டியல் என்னாச்சு? அதாவது வாக்காளர் பட்டியல் சேர்க்கறதுங்கிறது இந்திய அளவிலே முதல்லலாம் ஒரு முறை நடக்கும், ஒரே டைமில் தான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், இங்கே நம்முடைய நண்பர்களெல்லாம் சுட்டி காட்டியதை போல, நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் ரவிக்குமார்லாம் சொன்னதை போல, இங்கே எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் மட்டும் இப்போ தேர்தல் வர மாநிலங்களில் மட்டும் இப்போ வச்சிருக்கிறான். மற்ற மாநிலங்களெல்லாம் கிடையாது. ஏன் ஏன் தேர்தல் வருகிற மாநிலங்களில் நடத்தினா திருட்டுத்தனம் பண்ணலாம். அங்கே இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள், இங்கே கௌதம ஸ்ரீராமன் சொன்னதை போல் மகளிர் வாக்குகள் அனைத்தையும் நீக்கிடலாம். அதெல்லாம் நீக்கிட்டு இவன் இஷ்டத்துக்கு வெளி மாநிலத்திலிருந்து வந்த பிஜேபி சார்புடையவர்கள் பேரை சேர்த்துக்கலாங்கிறது தான் இதனுடைய நோக்கம். நாம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், வாக்காளர் பட்டியலிருந்து நம்முடைய வாக்காளர்கள் தொடர்ந்து இருப்பவர்கள் விடுபடக்கூடாது. அதே நேரத்தில் திருட்டுத்தனமாக பலருடைய வாக்குகளை சேர்க்கவும் விடக்கூடாது. இந்த ரெண்டையும் செய்கிறதா நம்முடைய நோக்கம். அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் சார்பாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கே சென்றிருக்கிறார். இங்கே மக்கள் மன்றத்திலேயும் இதை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய லட்சுமணன் அவர்கள் தலைமையில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரும் சிறப்பாக இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். இங்கே பேசிய மஸ்தான் அவர்களும் இதை சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவைகளையெல்லாம் நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வீடுகளுக்கு வாக்காளர்கள், எங்கள் வீட்டு கூட காலையில் நேற்றுக்கு வந்தார், வாக்காளர்கள்லாம் கேட்டுட்டு 2 இது கொடுங்க, லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டு போயிருக்காங்க. ஆக அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இந்த பிஎல்ஏ டு பிஎல்சி ஆகியவர்கள் அவர்களுடைய பகுதியில் இருக்கிற அந்த பகுதிகளில் இந்த சிறப்பான இந்த நீங்கள் எல்லோரும் இதை செய்ய வேண்டும். ஏன்னா திட்டம் இருக்கிறவரில் அதை நாம் செஞ்சாகணும். முதலமைச்சர் அவர்கள் இதனுடைய கொடுமைகளை எதிர்க்கிறார். அந்த கொடுமைகளை எதிர்த்து நாமும் போராட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.